ஹாய் கைஸ், நம்ம தமிழ்லி வச்சேன் பிளாக் லெவலில் எபிசோட் 45 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பட்டமாக தான் இருக்கு. என்னது இது? இந்த பஸ் மேஜிக் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. தடுத்துட்டானா? பட்டமாக தான் இது ஸ்பீடு தான். Oh man. ஸ்பீடு போட்டிருக்கான். நம்மளுக்கு இல்லையா படலை. அவங்க ரெண்டு பேரோட காம்போ ஸ்பெல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அதனால அவனுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படலையே. மேக்னா, லாக், உங்களை நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு. ஓகே குழந்தைங்களா, நீங்க யாருன்னு காட்டணும். வீக்கான பூச்சிகளா? எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்ல, ஓடி இருக்க வேண்டியதானே. நீங்க அழிய போறது உறுதி ஆயிடுச்சு. மறுபடியும் நீ ஆன்டி மேஜிக் ஸ்வாடோட வந்துட்டியா? மறுபடியும் உன்னை சந்திச்சதுல சந்தோஷம்டா பொடி பயல. The Eye of the Midnight Sun டீம்ல இவரு முக்கியமான மெம்பர் தானே. இது என்ன மாதிரியான வாய்ப்புன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ எங்களுக்கு கொடுத்த அந்த வழி இருக்கு, அத வட்டியும் முதலமா திருப்பி கொடுக்க வேண்டாமா? லீடருக்கு ஒன்றுடா ஒன்று. பூச்சி மாதிரி கிடக்குறாங்க பாரு. இல்ல, அவங்க பூச்சிகள் இல்ல, அவங்க சீரியஸா சொல்றது கேளு. அவங்க வேலையை உன்னை தூக்கடிக்கிறது தான். அதை இப்ப என்னோட வேலையா மாத்திக்கிட்ட. அவன் ஆன்டி மேஜிக் ஸ்வாட வச்சு என்னையவே தாக்கிட்டான். இத நான் எதிர்பார்க்கல. யாரும் இது வரைக்கும் என்ன தாக்குனதே இல்ல. அது மட்டும் இல்ல, இவங்களோட ஸ்பெஷல் காம்போ மூவ கூட ஈஸியா உடைச்ச என்னால இத தடுக்க முடியல. ஆமாடா, இது வேற ஆரம்பம். பரிசு ரொம்ப நிறைய இருக்கு. உங்களுக்கு எதுக்குடா அந்த மேஜிக் ஸ்டோன்? யாமி பேசுற மாதிரி. சரி, அத நாங்க பாத்துக்கிறோம். உன்கிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மேஜிக்ல குப்பை தொட்டிடா நீ. உன்கிட்ட மானா கூட இல்ல. நீ வந்து பேசுறியா? அந்த குப்பை மாதிரி அதான்டா கூரா ஓட்டுகிறான். இங்க இருந்து ஓடி போயிடு. உன் ஃப்ரெண்ட்ஸை விட நான் ஓடி போக சொல்றேன். நீ ஆளாக போற. இதுல தெரிஞ்சு பயந்துட்டு பீஸ்ட் மேன் தான் எல்லா பிரச்சனைக்கும் இங்க காரணமா. இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத அளவுக்கு பவர்ஃபுல்லானவனா இதான் இருக்கான். இவன் உடம்பு முழுக்க மேஜிக் பவர் அதிகமா இருக்கு. இவனை சுத்தியும் இருக்கு. என்ன ஆரம்பிக்கலாமா? உங்க எல்லாரையும் நான் அப்படியே இந்த இடத்துல புதைக்கலான்னு இருக்கேன். இந்த ஸ்டோன் எனக்கு மட்டும் வேண்டாம் சொந்தம். வெளியே காத்துட்டு இருக்காங்களே மக்கள், அவங்களுக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட் காட்ட போறேன். உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் எங்கேயுமே வாழக்கூடாது. உங்களை இன்னைக்கு அழிக்கிறேன். வானவத்தை புதைக்கணும்டா என் முதல்ல. குடும்பம் இங்கதான் வாழுச்சு. என் குடும்பம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே நீ அழிக்கிறேன்னு சொல்ற. நம்ம பாத்துக்கலாம். இவங்க காம்போ அப்படி ஒரு பவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. அவன் எப்படி நம்ம அட்டாக்க கண்டுபிடிச்சான்? அவன் கீயை ரீட் பண்றானா? அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கு. பரவாயில்ல, அவசரமா இருக்கா. நம்ம சண்டை போடும்போது உன்னோட டான்ஸ் மேஜிக் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. நீ ரொம்ப நல்லாவே ஹோல்ட் பண்ணிருக்க. நீயும் அப்படிதான். உன்னோட அந்த செகண்ட் ஸ்வாட் உண்மையிலுமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. முட்டா பசங்களா, இதெல்லாம் ரொம்ப பழைய மூவ்ஸ். அடியும் பெருசா இல்ல. மேஜிக் இல்லாத குப்பை தொட்டிக்கிட்ட இருந்தோம், அண்டர் வாட்டர்ல வாழ்ற உன்கிட்ட இருந்தோம். என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்ப உனக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நான் உனக்கு கொடுக்கறேன். ரெண்டு பேருமே கத்திதான். That's my boy Kyoto. எப்படியாவது அவனை தோக்கடிச்சிரு. போ போ போ. அந்த பையனை பாத்தியா? அவனுக்கு இன்னும் பயம் இல்லாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கான். இங்க இருந்து கூட என்னால அந்த நான் கூட ஏதோ பாராட்ட போறாரு. பயங்கரமான மேஜிக் பவர் அந்த இடத்துல இருக்கு. இப்படியே சொன்னீங்க இருங்க நீங்க. இது ரொம்ப சீரியஸான நிமிஷம். உன்னோட பொட்டன்ஷியலால உன்னோட லிமிட்ஸை நீ புஷ் பண்ணணும். ஓகே கேப்டன் யாமி, இது ரொம்ப சீரியஸான விஷயம் புரியுது. டூ பேட், இந்த தடவை நான் குடிச்சிட்டு மட்டியாக கூட முடியல. இது ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கல.
அந்த மான்ஸ்டர் கிட்ட போய் நான் சண்டை போட்டா கண்டிப்பா அவன் என்ன கொன்னுடுவான். டீமா போய் சேர்ந்துக்கலாம்ல. இப்படி ஓடி போய் ஒளிஞ்சா யாமி என்ன கொன்னுடுவாரு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. இங்க போனா சார் இல்ல அங்க போனா ஆயிடுச்சு என் நிலைமை. நான் உண்மையாவே இதை ரசிச்சு enjoy பண்றேன். எனக்கு இது பிடிச்சிருக்குது. எனக்கு பசிக்குள்ள சாப்பாடு வேணும். எல்லாம் என் நேரம். இங்க இருந்து சீக்கிரம் போனாதான் மரிய பார்க்க முடியும். ஆனா இவனுக்கு விட மாட்டேங்கிறானுங்க என்ன. இவங்க படுத்துற பாட்டுக்கு நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். வேற இருக்கிறாங்களா? மேஜிக் நைட், இது உன்னுடைய அன்லக்கி டே. நான் தான் ஐ ஆஃப் த சன் நைட்டோட டாப் மேட்ச். இதுதான் அதோட ஸ்பெஷல் செயின். அந்த மாதிரி யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இனி அவன் வாழ்க்கையில இருக்கவே மாட்டான். நீ என்ன வார்த்தை சொல்லிருக்க தெரியுமா? இதுக்காகவே நீ சாக போற. உன்னை விட மாட்டேன். மிரர் மேஜிக் ரிஃப்ளெக்ட் ரிஃப்ரைம். இதுல எந்த யூஸும் இல்ல. என் செயினுக்கு எந்த மாதிரியான அட்டாக் வந்தாலும் அதை சென்ஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக் போட நல்லாவே தெரியும். செயின் மேஜிக் ஸ்கார்பியோ செயின். என்ன கட் பண்ண முடிஞ்சது? எல்லாத்துலயுமே வருது. கமான் இன்னும் வேகமா இருக்கணும். இவ்வளவு பொறுமையா இருந்தா எப்படிப்பா? உன்னால சுலபமா இங்க இருந்து தப்பிச்சு போயிட முடியும் நினைச்சிட்டு இருக்கியா? மிரர் மேஜிக் ரியல் டபுள். இது உண்மைதான். நீ என்ன பண்ணாலும் என்னோட டார்கெட் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த செயினால உன்னை லாக் பண்ணிடுவேன். இங்க என்கிட்ட 2 செயின் இருக்குடா கண்ணா. அதையும் பார்க்கலாம். ஓ என்னது இது? இருங்க. நான் தான் முன்னாடியே உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. செயின் முன்னாடி செய்யணும்னா ஓ அதுவே ஷீல்டாவும் பண்ணுது. அட்டாக் பண்ணிட்டியா? நான் பயந்து போயிட்டேன்டா. நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இந்த செயின் மேஜிக் இப்போ ஹெவி செயினா மாற போகுது. இது வேறயா? அதுக்கு ரிட்டனா இந்த குழந்தைங்களை உன்னை கிரஷ் பண்ண அனுப்பி வைக்கிறேன். ஆளுங்க பார்த்துக்கிட்டு அப்படியாகிறானுங்க. பவர் வேற லெவலில் இருக்குது. ஓடி ஒளியறதுனால இந்த பிரச்சனை தீர போறது இல்ல. ஆயத்துல ஒருவன்ல வருமே அந்த மாதிரி இருக்குது. அவன் நிக்கிறதும் பேசுறதும் நடக்கிறதும் முட்டாள்தனமா இருந்ததுனால அவனை முட்டாள்னு நினைச்சிட்டான். இன்னொருத்த வந்தா நல்லா இருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட் அவன் எங்க ஒழிஞ்சிட்டே இருக்கான். இப்போ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க நீ? இவன் மேஜிக் பவர் வச்சு அட்டாக்கும் பண்ண முடியுது, டிஃபென்ஸும் பண்ண முடியுது. இங்க ஏதாவது ஓப்பனிங் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கேஸ்டர் அவன் கூடயே இருக்கு. அவன் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். அதை வச்சு அவன் கார்டை எடுக்கட்டும். ஏற்கனவே என்னோட டபுள் கார்டை நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து என்ன பண்றது? வெளியே வா, எங்க இருந்தாலும் வெளியில வா. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பிடிக்காத விஷயம் எனக்கு என்னைக்குமே நிறையவே இருக்கு. அப்படிப்பட்ட கேவலமான ஸ்குவாட்ல இருந்து நீ பின்னாடிக்கிறான். உன் ஸ்குவாடே எனக்கு பிடிக்காது. நான் இங்க இருக்கேன், இங்க பாரு. ஓ இங்க இருக்கியா? ஒரே ட்ரிக்க 2 வாட்டி பயன்படுத்தினா நான் பயந்துருவேனா? எனக்கு பயமா இருக்கு. என்ன யாராவது காப்பாத்துங்க. சாமி இருக்கு. எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. உன்கிட்ட எல்லாம் சண்டை போடுறானே. இங்க இருக்கிறதுல நீ தான்டா டம்மி. என்ன இன்னொருத்தர் இருக்கான்? ஏய் மிரர் மேஜிக் லார்ஜ் ரிஃப்ளெக்ட் ரே. க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் பண்ணுறான். ஆனா இது இம்பாசிபிள். உன்னோட க்ளோன் எப்படி என்ன தோக்கடிச்சது? உன்னோட நாள் இன்னைக்கு ரொம்ப அன்லக்கியா இருக்கு. அது என்னோட க்ளோன் இல்ல. ஆமாடா டம்மி. நீ ஏமாந்துட்ட. நீ நல்லா ஏமாந்துட்ட. ஓ அந்த குண்டு பையன் அவனா? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணேன். இவன் ரொம்ப டஃப்பான ஒரு ஆப்போனன்ட். ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டான். நல்ல வேளை அந்த நேரத்துல கிரே என்ன பார்க்க வந்தா. நீ கண்டிப்பா எனக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும். ஓவர் ஆக்டிங் பண்ணா அப்புறம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன்னை கொன்னுடுவேன். நான் நினைச்ச மாதிரி என்கிட்ட இப்ப நிறைய பவர்ஸ் எல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற மிச்ச எதிரியை என்னால தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு புரியுது சார். நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட ஆங்கிள் வேற நல்லா ட்விஸ்ட் ஆயிடுச்சு சார்.
ஏன்டா அப்படி பாடப்படுத்துற? அட்லீஸ்ட் வேற உருவத்திலேயாவது மாதிரி என்ன மாதிரி இருக்காதா? அது எனக்கே தெரியல. ஒரிஜினல் ஒரு வந்துட போறான். காலாவது கிடைக்கும்ல. ஓஹோ, அப்பப்ப என்னால இந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியாது. அதை வேஸ்ட் பண்ணா தப்பாயிடும் சார். ஒரு நிமிஷம் இரு. ஏன் இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, இந்த வழிதான். நம்ம கைகளால கேக்க சாப்பிடுற மாதிரி ஒரு சிறந்த விஷயம் எதுவுமே இருக்காது. ஒண்ணுதான். என்ன அவ தூங்கிட்டு இருக்கா? இதான் ராணி சொன்ன மாதிரி ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் பண்ணி போனாலும் இவளை இப்படியே விட்டா அந்த ஆப்போசிட் கேங்க்கு உதவி ஆயிடுவா. அந்த அளவுக்கு மக்கா இருக்கா. எல்லாத்தையும் போட்டுட்டு தான் படுத்துருக்க போல. வேற என்ன பண்ற நீ? யார் இப்படி எல்லாம் பண்ணது? இந்த வாயின்ஸ் மேஜிக் பவர்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்க. நான் ரொம்ப வீக் ஆகிக்கிட்டு இருக்கேனே. My wine trap magic. Bind wine. Hey, two faces. ரெண்டு ஒரே மாதிரி இருக்க. இதுல யாரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா? ஏன் இப்படி பண்ண? போச்சு போச்சு போச்சு, இன்னொருத்தனும் வந்துட்டான். உண்மையாவே எனக்கு லக்கு தான். ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் வந்து மாட்டிருக்கீங்களே. ரொம்பலாம் டைம் எடுக்காது. ரெண்டு பேரும் என்னுடைய வேலையை வந்துட்டாங்களா? சீக்கிரமா முடிச்சிட்டு கிளம்புறேன். நீங்க யூஸ்லெஸ்ஸா இருக்கிறது உறுதி. அதுக்கான வழியை நான் பார்த்துட்டேன். ஐயோ வேண்டாம், தயவு செஞ்சு இதை நிறுத்து. சொல்றத கேளு. என்னப்பா அது? ரொம்ப ஈஸியா இருக்கு. என்னுடைய மேஜிக்க சிம்பிளா கேட்ச் பண்ண. ட்ராப் மேஜிக் இந்த அளவுக்கு வேலை செய்யும், அதுவும் இந்த இடத்துல வேலை செய்யும் நான் நினைக்கல. இது போதும். உங்க மேஜிக் பவர் மொத்தத்தையும் நான் ட்ரைன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். எல்லாம் வயசானவங்களா தான் இருக்கிறாங்க அந்த பக்கம். அட்டச்சே, என் கிரமோரையும் அவன் எடுத்துக்கிட்டானே. மிரர் செய்ய என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இந்த பொண்ணு வேற தூங்கிக்கிட்டே இருக்கா. என்ன பண்றது? அவதான் தூங்கத்தை போட்டு போயிட்டான். கடுப்பா இருக்கு ஆனா இப்படி பாக்குறதுக்கு. சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா? நம்ம இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவ எதையும் கட்டுக்காம தூங்குறா. என்ன விட்டுடுங்க ப்ளீஸ், எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கல. இவன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேட்ச்க்கு வேலைக்கு ஆகாது. இப்ப ரெண்டு உருவத்தை பார்த்து பெருசா இது கதறியா இருக்காங்க. என்ன பண்ணலாம்? என் மேஜிக் மொத்தமா முடியறதுக்குள்ள நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். எனக்கு வேற வழியே இல்ல. நம்மள ஃப்ரெண்ட்ஸ் தான, எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம சண்டை போட்டாலும் யாரும் இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போக விட கூடாது. புரிஞ்சுதா உனக்கு? ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. உண்மைதான். இப்ப ஸ்கொயர் ஒடுக்க நான் எப்படியாவது போய் ஆகணும். எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா போதும். என்னடா கோஷ் பாத்துக்கிட்டே இருக்க? ஏதாவது பண்ண கேட்டுட்டே இருக்க எல்லாம் ரொம்ப நேரமா. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? வாய மூடுறியா? யோசிக்கணும். நம்ம எப்படி இவங்கிட்ட சண்டை போடணும்னு யோசிக்கணும். இங்க ஒரு கெமலியன் 0 ஆஃபென்ஸோட இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த 5 ஹெட் செத்து போன மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை நம்பாதீங்க, விட்டுருங்க. Hey Gray, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க முன்னாடி என்ன தோக்கடிச்சிருக்கணும். இப்ப மேஜிக் பவர்ஸ் பாதி ஆயிடுச்சு. இதுக்கு மேல உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. இந்த சேலஞ்ச் எப்படி இருக்கு? உனக்கு கூட தெரியுமா? நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். கண்டிப்பா சொல்றேன். வயசானவனா இருந்தாலும் திறமையோட இருக்க. என்னது? எனக்கு 20 வயசு தாண்டா ஆகுது. இதுல ஹெசிடேட் பண்றது ஒண்ணுமே இல்ல. இப்பவே நம்ம போய் ஆகணும். ஓகே கோஷ், பண்ணிடுறேன். என்ன? என்னது? அவளுக்கு 5 ஹெட் அங்க என்ன இருக்குன்னு பாரு. யாரோ உன்கிட்ட இருந்து டின்னரை எடுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க. அப்ப கூட நீ தூங்கிட்டு வருவாளே. நான் எதுக்காக அதை இடத்துக்கு போறேன்? நான் ஒரு வெஜிடேரியன். வந்துட்டா. ஒழுங்கா என்னோட மீட் கிட்ட இருந்து தள்ளி போங்க. எப்படி வந்துச்சு அது இப்போ திடீர்னு? அவன் பண்ணான். இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்க நான் பார்த்ததே இல்லையே. அதுவும் இந்த இடத்துக்குள்ள நான் பார்த்ததே இல்ல. இது ஒரு வேஸ்ட். அடடா போச்சு. உன் பவரையை எடுத்துக்காம விட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் இப்பவே வரேன். ஆனா இது அவளா பண்ணா நல்லா இருக்கும், அதுதான் பண்ண மாட்டேன்றான். Content creation magic. Strike of the sheep power. Sleeping sheep cutter. வா, லப்பர் பந்து மாதிரி போட்டு பண்ணான்னு செத்தான். தின்னுமா போமா? நல்ல வேலை நம்ம பொழைச்சோம். இது ஏத்துக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவ ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணா அது அன்ரியலா இருக்கு. ஆனா கிரே, நீ எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டே. பைத்தியம் அதுவா பண்ண மாட்டேன். உன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற பவரை நான் யாருக்கிட்டையுமே பார்த்தது கிடையாது தெரியுமா? ஆனா நீ பயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த வேலையும் பிரயோஜனமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க. எப்பதான் நீ மாற போறன்னு தெரியல எனக்கு. எப்படியாவது நம்ம அவங்க எல்லாரும் வீழ்த்தி ஆகணும். என் வாயை கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க. கத்துனுக்குறேன். இப்போ என்னோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிரேக் ஆகுது. என்னது? கிரேவோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிரேக் ஆகுதா? அடடா, ஆமா. உன்னோட உண்மையான உருவத்தை நாங்க பார்த்ததே இல்ல. ஆமா, கிரே எப்படி இருப்பான்?
நெக்ஸஸ் உருவம் எப்பவும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்குமே அது இல்லையா? அப்போ அதுவும் ஒரிஜினல் உருவம் இல்லையா? பொண்ணா? ஏய், பையன் நினச்சி பேசுனது எவ்வளோ நேரம் நான் இல்லைன்னா எம்பாரசிங் நல்லா தான் நகரேன். கூட நகர முடியாது. எனக்கு என் தங்கச்சியை உடனே பார்த்தாகணும். என் பவர்ஸ் எல்லாம் நான் ரீஸ்டோர் ஆகணும்னா அது என் ஏஞ்சலால மட்டும்தான் முடியும். அந்த போஸ்டரில் பார்த்து இது என்ன ஒரு பொண்ணு புதுசாகுது நீ தான் பழகுது. உண்மையிலேயே உனக்கும் எனக்கு ஒரே வயசுங்கிறத என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. நீ அச்சாவோட பெரியவன்றது எனக்கு ஷாக் ஆகுது இப்போ. இப்ப என்கிட்ட சுத்தமா மேஜிக் பவரே இல்ல. இப்ப அவன் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கானோ எனக்கு தெரியல. இப்போ வேற என்ன ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி அட்டாக் பண்றதெல்லாம் குழந்தைங்க விளையாட்டு. என்ன நெருங்கி weakness-ஏ இல்லையா? இதை விட பெட்டரா பண்ணணும். இன்னும் முடியலடா இதெல்லாம். நீ உன்னை பாரு, கிழிஞ்ச துணி மாதிரி இருக்க. உன்கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட்ஸை தொடுறதுக்கு கூட யாருக்கும் தகுதி இல்ல. உன்கிட்ட நம்பிக்கை இருந்தாலும் நிச்சயமா உன்னால இதை செய்யவே முடியாது. அது ஏன்னு உனக்கு தெரியுமா? நம்பர் 1, நீ ரொம்ப வீக்கானவன். அட்டாக்ஸ் எல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக்ஸா இருக்கு. அதுவும் நான் மேஜிக் எல்லாம் சிறப்பானதே கிடையாது. ரெண்டாவது, நீ பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மேஜிக் இல்லனா நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். மேஜிக் பூஸ்ட் ஆகாது. உனக்கு என்ன இந்த 1000 முறை கேட்டான் அதெல்லாம். நம்பர் 3, உனக்கு எப்ப சண்டையை குவிட் பண்ணணும்னு தெரியல. விடாம ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டே இருந்தா நீ இதை ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிற. நம்பிக்கை உனக்குள்ள அதிகமா இருக்கு. அதனாலதான் உன்னால தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் தைரியமா எல்லார்கிட்டையும் போய் மோதுற. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி கொடூரமான காயங்கள் ஏற்படுது. இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த டீமன் ஸ்லேயர் ஸ்வாடும் டீமன் வேலரும் உன் கையில இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீ உனக்கு எந்த அறிவும் இல்ல. உன்னாலையும் உன் நண்பர்களாலையும் என்னைக்கும் என்ன தோக்கடிக்கவே முடியாதுடா. என்ன வேடிக்கை பாக்குற? கத்துடா, உன் கஷ்டத்தையும் ஒழுங்கையும் காட்டு. யாருமே இது வரைக்கும் என்ன இப்படி பண்ணதில்லை, நான் விட போறதில்ல. என்னது? யாரு? அனிமல்ஸ்க்கு நல்ல கேக்குற சக்தி ஆ இருக்கும். ஆனா உனக்கு வந்துட்டாங்க. எதுவுமே எப்பா கேட்கலையா? இவ்வளவு easy-ஆ இது என்ன ஹீல் பண்ணிடுவா. இன்னைக்கு எபிசோட சூப்பராக இருந்ததுங்க. லக்கும் அந்த சீனியரும் அவனுங்களும் வேற லெவல் பண்ணாங்க. ஆனால் அது முடியாதுன்னு நினச்சேன். ஏன்னா அந்த ஷீல்டு ஒன்று இருக்குது, அதை தடுத்துருவான்ட்டு. பட் அதையும் மீறி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கே, அட்லீஸ்ட் ஒரு கீரலாவது போடுன்னு நினச்சேன். அசால்ட்டாக 2 கை வச்சு முடிச்சிட்டான். ஸோ அது வேலைக்கு ஆகலை, இவ்வளோ பவர் எடுத்து. இதே வேறு யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக அட்டாக் ஆகிருக்கும். இவன்றதுனால தான் அது முடியல. ஆனால் அஷ்டா வந்தோடனே ஒரு கீறு போட்டாங்க, அதுவே எனக்கு சூப்பர். இவ்வளோ பேசி இவ்வளோ ஆள் வந்தோடனே அசால்ட்டாக கீறினால அதுவே பெருசுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவனாலையும் முடியல. இன்னைக்கு இந்த பக்கம் கோஷ் அவன் தான் சூப்பராக இருந்தது. அவன் என்னதான் தங்கச்சி இருந்தாலும் அந்த ஒர்க்குன்னு அந்த வேலைன்னு வரப்போ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கான். அட்டாக் பண்ணால் ஏதாவது செய்கிறான். இங்கே அப்படியே திரும்பினா இந்த தீனி மாடுக்குது, அது எனக்கு பயங்கர காண்டா இருக்குது. அவட்ட பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவளாக எடுத்து செய்யவே மாட்டேன்றா. யாருனாவும் ஒருத்தர் அது பண்ண வேண்டியதாக இருக்குது. அவளுக்கு ஃபுட்டு காட்டி இப்படி பண்ணி அவளை எழுப்பி அப்படி தான் அவளை ஒர்க் செய்ய வேண்டியதாக இருக்குது. அவளாக செய்யவே மாட்டேன்றா. அது ஏன்னு எனக்கு புரியல. எனக்கு யாமி ஒரு வாரம் அவனை பட்டினி போனான். ஒரு வாரம் 1 மாதம் போனான் அவளுக்கு பண்ணுற வேலைக்கு. ஏன் நீ ஏன் வரமாட்டேன்ற? நீயா ஒன்று எடுத்து செய்யணும் இல்லை? இங்கே மிஷினுக்கு வந்திருக்க, கூட இருக்கணும், பாதுகாக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை? எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு இருக்கிறது ரொம்ப லேசியாக தான் காட்டுது. அது காண்டாகுது. அந்த இன்னொருத்தனும் அந்த டைம் டிராவல் பண்ணுவான் பாருங்க, அவனுமே ஒழிஞ்சிட்டே இருக்கான். அவனும் ஏன் அவ்வளோ பயப்படுறான்னு தெரியல. தப்பிக்க முடியாது, பண்ண முடியல, அதாவது பண்ணலாம்ல அப்படின்றது. அட்லீஸ்ட் இவங்களையாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காவது ஹெல்ப் பண்ணலாம். அவன் மேலேயும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பயப்படுறான், அது விட்டுட்டு வந்தால் அதுவுமே நல்லாயிருக்கும்.
அதேமாதிரி இத்தனை நாளாக இந்த குண்டூரம் பார்த்தா நான் பையன் நினச்சி பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த சாங்கு முடிஞ்சதும் அந்த இமேஜ் நான் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். இது எல்லாருமே நம்ம பசங்க தான். இது யாரா புதுசாக ஒரு பொண்ணுக்குதே ஒரு இதுக்கு மேலே வந்து ஜாயின் ஆக போதோ, வேற யாருனா இருக்குமோ, இல்லை இங்கேருந்து யாருனா ஒருத்தர் இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்தா இதுதான் அந்த உருவன்றது தெரியுது. இதில் இருந்திருக்கலாமே, எதுக்குமா அப்படி விகாரமாக இருந்த இத்தனை நாள், ஏதோ ஸ்மோக் பிடிச்சிட்டு ஏதோ மாதிரி ஒரு மாதிரி இந்த ஆனவனா வாயில் புகை விட்டுனது இப்படியே இருந்திருக்கலாமேன்னு தோணுது. அதெல்லாம் எப்படியோ இப்போ ஃபஸ்ட்டாக நான் நினச்ச கை ஒரு பக்கம் உடஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். கடிப்பட்ட மாதிரி இருந்தது. இந்த கையை உடைக்க ட்ரை பண்ணியிருப்பான். நல்ல வேலை இப்போ வந்துச்சு. கரெக்ட் டைமுக்கு இந்த 2 பொண்ணுங்களும் வந்துச்சுங்க. இவன் ஹீல் பண்ணிவிடுவா. இவன் அந்த பாட்டு பண்ணால் ஹீல் ஆகிற அந்த இது இருக்கு இல்லையா, மினி ஆஸ்டா அப்படி தானே பண்ணா. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுவான்னு நினைக்கிறேன். அது போக இவங்க ஃபைட் பண்ணாலும் கண்டிப்பாக இவனை டிஃபீட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஹீல் பண்ணி இவங்களை எதனா பண்ணால் இருக்கும். அதுக்குள்ளே மற்ற பசங்களாம் எல்லாருமே அப்படியே இங்கே வந்துட்டான்னு வச்சுக்க. இந்த டைம் கிடைக்க ஓரளவுக்கு இது முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.